சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ். வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் தரப்புல இருந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய டேமேஜஸ் அப்படின்றது நம்ம சமூக வலைத்தளங்கள்ல அங்கொன்றும் இங்கொன்றுமா இது நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ஈரான்ல எப்படி நிறைய குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்காக நிறைய புதைகுழிகள்லாம் தோண்டி அதுல புதைச்சிருந்தாங்க. அதே போலதான் இஸ்ரேலையுமே நிறைய உயிரிழப்புகள், ஆயிரக்கணக்கான நபர்கள் உயிரிழந்ததா சொல்றாங்க. சோ இதை இஸ்ரேல் தரப்புல பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு? இந்த இஸ்ரேல் தரப்புல ஆயிரக்கணக்கான உயிரிழப்பு அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமோ, அதுக்கான எந்த ஒரு புகைப்பட ஆதாரமோ இல்ல ஒரு காணொலி ஆதாரமோ இது வரைக்கும் வெளிவந்ததா இல்லை. இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஈரானுடைய தாக்குதல் அங்க உயிரிழப்புகளை ஏற்படுத்துறது அப்படின்ற நோக்கத்துக்காக செஞ்சதாகவும் தகவல் இல்லை. ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்போ முதல் நோக்கத்துல கிட்டத்தட்ட அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இஸ்ரேல் அமெரிக்க தரப்பு அந்த ஆட்சி மாற்றம் அப்படின்றத தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்ப ரெண்டாவது நோக்கத்துக்கு நகர்றாங்க. நகரும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தான் நேரத்து முன்னாடி பேசணும். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கார்பெட் பாம்பிங் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஒரு நகரம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த கட்டடங்களை தரைமட்டமாக்குவது, அதன் மூலமாக ஒரு ஒரு மனிதாபிமானம் அதாவது மனித ஓலங்களை, மரண ஓலங்களை ஏற்படுத்தி அங்க ஒரு ஒரு குழப்பகரமான சூழலை உருவாக்குறது, அதன் மூலமா அதோடைய உறுதித்தன்மையை குலைக்கிறது அப்படின்றதுதான் அவங்களுடைய ரெண்டாவது டாக்டிக்ஸா பயன்படுத்துறாங்க. அதுதான் காசாவிலையும் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதைத்தான் இன்னைக்கு இப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த லெபனாலையும் அதெல்லாம் செய்யறாங்க. அது ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு போர் முறை. அதெல்லாம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பதிலடியா தான் இஸ்ரேல் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய குண்டுகள் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 500 கிலோகிராம், 100 to 500 கிலோகிராம் கொண்ட அந்த குண்டுகளை தான், அதாவது இந்த ஆளில்லா போர் விமானங்களாகட்டும் இல்ல இவங்க ஏவக்கூடிய ஏவுகணைகள் ஆகட்டும், இவ்வளவுதான் அவங்களுடைய சக்தி, இதுக்கு மேல இல்லை அப்படின்றதுதான் இந்த ராணுவ நோக்கர்கள் சொன்ன விஷயம். ஆனா இப்போ ஈரான் என்ன பண்ணிருக்குன்னா அதை எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கிருக்கு. அந்த எண்ணங்களை எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கி இப்போ 500 to 2 டன் வரைக்கும் அவங்களால என்ன பண்ண முடியும், அந்த வார்ஹெட்டை உருவாக்க முடியும். அதை 10 to 15 மார்க் 3 மார்க் 15 சொல்றாங்க. அதாவது ஒளியின் வேகத்தின் வேகத்தோட ஒப்பிடும்போது எவ்வளவு வேகமா அந்த ஏவுகணை போகும், எவ்வளவு அந்த குண்டுகளை, அதாவது அந்த எடை கொண்ட குண்டுகளை ஏந்தி செல்லக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்றதான் ஒரு நாட்டோடைய அந்த பாதுகாப்பு சார்ந்த ஒரு பலமா பார்க்கப்படுது. அதையும் அவங்க நிரூபிச்சு காட்டுக்கிறாங்க. கொரம்சார்னு சொல்லக்கூடிய அந்த அதிவேக ஏவுகணை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 2 டன் எடை கொண்ட அந்த வார்ஹெட்டை எடுத்துக்கிட்டு 10 to 15 மார்க் 15 அந்த வேகத்துல இஸ்ரேலை தாக்குது. அது மட்டும் செய்யல. என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு வார்ஹெட் இல்ல, மல்டிபிள் வார்ஹெட்னு சொல்றாங்க. இந்த முதல் முறையா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மல்டிபிள் வார்ஹெட்டை அவங்க இஸ்ரேல் மேல பயன்படுத்தியிருக்காங்க. அதோட நோக்கம் என்னன்னா அங்க இருக்கிற மக்களை கொள்றதா அப்படின்னா எனக்கு நம்ம பார்த்த வகையில அப்படி தெரியல. இவங்க, அதாவது இஸ்ரேல் அமெரிக்க போர் விமானங்கள் தொடர்ந்து ஈரானை தரைமட்டமாக்குவது, தெஹரானை தரைமட்டமாக்குவது, கார்பெட் பாம்பிங் செய்யறதுன்றத அந்த உத்தியை பயன்படுத்தும் பொழுது நீங்க இவ்வாறு செஞ்சீங்கன்னா நாங்களும் எங்களுடைய அந்த மல்டிபிள் வார்ஹெட்டை பயன்படுத்தி உங்க மேல உயிரிழப்பு ஏற்படுத்துவோன்றதுக்கான ஒரு சமிக்கையா தான் பார்க்கணுமே தவிர அங்க இருக்கக்கூடிய உயிர்களை இவங்க கொள்றது அப்படின்ற அந்த ஒரு நோக்கம் அப்படின்றது இருக்கிறதா தெரியல. அதே சமயத்துல இவங்களால அவ்வளவு தூரம் செய்ய முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவங்களுடைய போர் விமானங்கள் கிட்டத்தட்ட 500 to 1000 வரைக்கும் இருக்கலாம், அதாவது அமெரிக்க இஸ்ரேலிய போர் விமானங்கள். ஆனா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள், அந்த வார்ஹெட், அதாவது மல்டிபிள் வார்ஹெட் பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ இது ஒரு சிம்பாலிக்காவும் அதே சமயத்துல இதை செய்யறத தடுக்கக்கூடிய விஷயமா தான் பார்க்கணும். அப்போ அதன் அடிப்படையில பார்க்கும்பொழுது இவ்வளவு அந்த அந்த இவங்க ஏவக்கூடிய அந்த மல்டிபிள் வார்ஹெட் கொண்ட அந்த ஏவுகணைகள் மூலமா உயிரிழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப இவங்க மற்ற செய்தி நிறுவனங்கள்ல வர மாதிரி ஆயிரக்கணக்கிலேயோ இல்ல நூற்றுக்கணக்கிலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. காயம்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 100 இருக்கலாம், இறந்தவர்கள் 100க்கும் குறைவாதான் இருக்க முடியுமே தவிர இவ்வளவு இவங்க சொல்ற மாதிரி அந்த எண்ணிக்கையில இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இறுதியா நம்ம பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக அமெரிக்கா தாக்குதல் நடத்துறாங்க, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு நிறைய இழப்புகள் ஏற்படுது. எந்த பாயிண்ட்ல அமெரிக்கா சரி பின்வாங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பாங்க? இப்போ முதல் கட்டம் கிட்டத்தட்ட தோல்வி தெரிவிச்சு அவங்க ஏற்கனவே முடிவு வந்துட்டாங்க. தொடர்ந்து ஈரான் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு என்கிட்ட பேச முயற்சி பண்றாங்க, நாங்களும் பேசுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அமெரிக்க அதிபர் சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா அது அமெரிக்க அதிபருடைய பலகீனமாகவும் அமெரிக்கா தான் ஈரானுடைய பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயற்சி செய்யறதாகவும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க நிறுத்தத்துக்கு தயாராகிறாங்க. ஈரான் இதை நிறுத்தத்துக்கு தயாரா இல்லை அப்படின்றதான் இது நோக்கம். அப்போ இப்படி ஒரு சூழல்ல என்ன பண்றது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல.
அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த ராணுவ கட்டமைப்புகளை இப்ப இதுக்கு மேல எது நீங்க தொடர்ந்து குண்டுகள் வீசலாம். அந்த குண்டு வீசுறதோட நோக்கம் என்ன? இப்ப ஏற்கனவே குண்டு வீசுறதோட நோக்கம் அங்க ஒரு ஆட்சி மாற்றம் அப்படின்னு தெரியுது. இப்ப குண்டு வீசுறதோட நோக்கம் என்ன? ஒரு மனித வளங்களை ஏற்படுத்த முடியும். அங்க பாதுகாப்பு கட்டமைப்புகளை இல்லாமல் செய்வது அப்படின்றதுதான் 2 விஷயத்தான் செய்ய முடியும் உங்களால. அப்போ 2வது விஷயத்துக்கு என்ன பண்றாங்கன்னா, பாமர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அந்த பாமஸை பயன்படுத்தி அந்த உற்பத்தி இவங்களுடைய பாதுகாப்பு தொடர்பான உற்பத்தி நிலையங்கள்லாம் எங்க இருக்குன்னா பூமிக்கு அடியில் தான் இருக்கு, சுரங்கத்தில் தான் இருக்கு. அப்ப அந்த இடங்களை கண்டறிஞ்சு அப்ப B2 ஃபார்மர்ஸை பயன்படுத்தி அதை ஒழிக்கிறது அப்படின்ற அந்த முயற்சியில இப்ப அமெரிக்கா ஈடுபட்டு இருக்குது. 2வது என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க தரை வழி இப்ப வேற வழியே கிடையாது. நீங்க விமான போர் விமான தாக்குதல் மூலமா அங்க ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு நீங்க சாத்தியம் இல்லாத போகுது. நீங்க நேரடியாக தான் இறங்கணும். நேரடியாக இறங்குறதுக்கான அமெரிக்க சூழல்கள் அதுக்கு பதிலாக ஸ்பெஷல் போர்ஸஸ் பயன்படுத்திக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய காலாட்படை யாராவது இவங்களுக்கு கைக்கூலிகள் ஆள் கிடைச்சாங்க அப்படின்னா அங்க ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு முயற்சி செய்யலாம் அப்படின்னு அடுத்த கட்டமா நகர்த்துறாங்க. அதுக்கான ஆட்களை தான் என்ன பண்றாங்க, அந்த குர்திய போராளிகளை பயன்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த எல்லை பகுதிகள் கடந்த முறை அந்த ஆட்சிக்கு எதிரான போராட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா நடந்த பகுதி 2. ஒன்னு பலுசிஸ்தான் பகுதி, இன்னொன்னு குர்திய பகுதி. அந்த சிறுபான்மையினர் வசிக்கக்கூடிய அவங்களதான் முதல்ல அவங்க பயன்படுத்திருக்கிறாங்க. அதுக்கான தயாரிப்புகளோடய அவங்க இருந்திருக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப அதுக்குதான் அவங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது. அதே சமயத்துல IRGC தொடர்ந்து இப்ப குர்திய அந்த போராளி இருக்கிற பகுதிகளில் தாக்குதல் ஏற்கனவே தொடங்கிட்டாங்க. அப்போ தொடங்கினதுக்கு பிறகு இது இவங்க என்ன பண்றது அப்படின்ற குழப்பம் அப்படிங்கிறது அமெரிக்க தரப்புல இருந்துகிட்டே இருக்கு. ஏன் அந்த குழப்பம் இவங்க ஏன் பேச மாட்டோம்னு சொல்றாங்க? அதாவது ஈரான் நாங்க பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டோம், போர் நிறுத்தத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அவங்களுடைய அதாவது அமெரிக்காவுடைய நோக்கத்துல தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா இவங்களுடைய நோக்கம் என்ன? அவங்களுடைய பொருளாதார இழப்புகளை கூட்டுறது அப்படின்றதான் இவங்களுடைய நோக்கம். அப்ப எப்படி கூட்டுவீங்க அப்படின்னா, அந்த பாரசீக வளைகுடாவை தொடர்ந்து நீங்க மூடி வைக்கிறது மூலமா எண்ணெய் விலையை தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே இருக்கணும். அது $150 வரைக்கும் போகணும் அப்படின்றத அவங்க இலக்கு வச்சிருக்காங்க. அதான் தெரியுது. 150 இருந்து 200 வரைக்கும் போகும்போது அது இதுக்கு மேல நீடிச்சு நிலைக்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வரும்போது அவங்க மண்டியிட வைக்கிறது, இவங்க சொல்ற எல்லா நிபந்தனைகளும் அவங்க ஏற்கிறதுன்ற அந்த சூழலுக்கு வருவாங்க. அப்படி கொண்டு வரணும்னா நீங்க இந்த போரை நீட்டிச்சுட்டே இருக்கணும். ஒரு சில வாரங்களால் நீட்டிக்கணும். அதுக்குதான் இப்ப ஈரான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை உடைக்கணும் அப்படின்னா அங்க ஒரு தரைப்படை தாக்குதல் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா முயற்சி செய்யுது. அதன் மூலமா இவங்களை வழி கொண்டு வரலாம்னு சொல்லி நினைக்குது. அது சாத்தியமா இல்லையா நமக்கு தெரியல. இப்போ வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு தகவலும் இல்லை. குர்திய போராளிகள் அவங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்களான்னு அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுல அது இன்னொரு விஷயமும் பார்க்கலாம். இப்போ குர்திய போராளிகளை வச்சு அங்க ஈரான்ல தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு செகண்ட் ஃப்ரண்ட்டை ஓபன் பண்றது. அப்ப தொடர்ந்து இவங்க வான்வழி தாக்குதல்களும், அது அமெரிக்க தரப்பு ஒரு வான்வழி தாக்குதல் செய்யறது, அதுக்கு பதிலடியா ஈரானிய தரப்பு ஏவுகணை தாக்குதல் நடத்துறது அப்படின்றத நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பதிலடியா இவங்க என்ன பண்றாங்க, இந்த குர்திய போராளிகளை உள்ள கொண்டு வரலாம்னு சொல்றதா இவங்க சொல்றாங்க. உண்மை என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஈரான் பகுதிக்குள்ள மட்டும் இல்ல, 2வது ஃப்ரண்ட்டை ஏற்கனவே ஓபன் பண்ணிட்டாங்க. லெபனான்ல பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்புல்லாவோட தாக்குதல் அப்படிங்கிறது ஈரானுக்கு 2வது ஃப்ரண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. 3வதா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த கட்டேப் ஹிஸ்புல்லான்னு சொல்லக்கூடிய அந்த போராளிகள் அமைப்பு அமெரிக்க படைத்தளங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஏற்கனவே இவங்க 2வது இல்ல 3வது ஃப்ரண்ட்டை ஓபன் பண்ணிட்டாங்க ஈரான் தரப்பு. அப்போ இதுக்கான பதிலடியா அவங்க பார்க்கலாம். அப்போ இவங்களை ஏதாவது ஈரானை சிதறடிக்கிறதுக்கு பதிலா அமெரிக்காவை சிதறடிக்கிற அந்த முயற்சியில பாத்தீங்க அப்படின்னா ஈரான் முன்னாடி போயிட்டாங்க. அப்போ ஏற்கனவே இப்போ நம்ம என்ன சொன்னோம், அமெரிக்கா தான் தாக்குதல் தரப்பு, இவங்க தற்காப்பு தரப்புன்னு சொல்றோம். இப்ப என்ன பண்றாங்கன்னா ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. இவங்க தாக்குதல் தரப்பாவும் அவங்க தற்காப்பு தரப்பாவும் மாத்துறதுக்கு இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த டாக்டிக்ஸை மாத்திட்டு இருக்கிறாங்க, அந்த அந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா எந்த இடத்துல நிற்கும் அப்படின்னா அது அமெரிக்காவோட கையில இல்ல. அவன் கையை நழுவி போயிடுச்சு. இதுக்கு மேல கையில யார் கையில இருக்கு அப்படின்னா அது ஈரானுடைய கையில தான் இருக்குது. ஈரானுடைய கையில இருக்குது. சேச்சுரேட்டட் பாயிண்ட் அப்படின்றது என்ன? சேச்சுரேட்டட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த நிதிய கட்டமைப்பு, அந்த எண்ணெய் சார்ந்த அந்த வணிகத்துல ஒரு மிகப்பெரிய உடைப்பு ஏற்படுத்துறது, அரசியல் அழுத்தம், அதாவது அமெரிக்காவில மிகப்பெரிய அளவு ஒரு அரசியல் அழுத்தம் உருவாகுது. அதன் மூலமா இவங்க மேல விதிக்கப்பட்ட அந்த பொருளாதார தடைகள் ஆகட்டும், இல்ல எல்லா தடைகளையும் உடைத்தெறிவது, அவங்கள மண்டியிட வைக்கிறது அப்படின்றது அந்த பாயிண்ட். அந்த பாயிண்ட் அப்படி வரணும் அப்படின்னா பொருளாதார ரீதியா இவங்களால இயங்க முடியாது, இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்றது அந்த பாயிண்ட். அந்த பாயிண்ட் எப்ப எட்டும் அப்படின்னா ஒரு வாரத்துல எட்டாது. கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 3 to 4 வாரங்களா நீட்டிக்கணும். நீங்க நீட்டிக்கிறது மூலமா மட்டும்தான் அப்படியான ஒரு விஷயத்த செய்ய முடியும். அப்போ இதுக்கு இந்த ஒரு வாரத்துக்கான அந்த பின் விளைவுகள் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாசம் வரைக்கும் கூட கழிச்சுதான் தெரியும். பொருளாதாரத்துல எப்பவுமே எடுத்த உடனே விளைவு தெரியாது. ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்குது அப்படின்னா அது அடுத்தது 2 காலாண்டுகள் கழிச்சுதான் நடக்கிறதுக்கான தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ நீங்க ஒரு வாரமோ ஒரு வாரத்தன்றத 4 வாரமோ 5 வாரமோ கொண்டு போகும் பொழுதுதான்
அங்க என்ன பண்ண முடியும்? ஒரு நீண்ட நெடிய காலத்துக்கு அமெரிக்காவை பலகீனப்படுத்துறது அப்படின்ற அந்த நோக்கத்துல நீ வெற்றி பெற முடியும். அப்போ அது வரைக்கும் ஈரான் இவங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஈரானுடைய நோக்கம் மட்டும்தானா? இவங்க அதாவது அமெரிக்காவை பலகீனப்படுத்துறது ஈரானுடைய நோக்கம் மட்டும்தானா? இல்லை ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ரஷ்ய, சீன நாடுகளுடைய பங்களிப்பு, அவங்களுடைய நோக்கம் அதுல இருக்குதா அப்படின்றது இதுல சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இதே நம்ம பார்த்தோம்னா கட்டார் வந்து அவங்களுடைய ஆயில் ப்ரொடக்ஷனை நாங்க நிறுத்திட்டோம், இதற்கு பிறகு இந்த ஆயிலுடைய விலை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. இப்போ ஈரானினுடைய இந்த தாக்குதல் மூலமாக இதற்கு மேல மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கன் ஏர்பேஸ் வந்து இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ இந்த போரை பொறுத்த அளவுக்கு அமெரிக்கன் பேஸ் மொத்தமா இல்லாம போயிடுமா அப்படின்றது யாரும் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. ஆனா இவங்க இஸ்ரேலிய தரப்பு தொடர்ந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த ஈரானுக்கு எதிராக மற்ற நாடுகளை திருப்புறது அப்படின்னு தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சவுதி எண்ணெய் அந்த கட்டமைப்பை வந்து நாங்க தாக்கல அப்படின்னு சொல்லி ஈரான் மறுத்திருக்கு. அப்ப யார் தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. அதே போல அந்த அசர்பைஜான் பகுதியில நாங்க அசர்பைஜான் விமான தளத்தின் மீது நாங்கள் தாக்கு நடத்தல அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்கு. அதே மாதிரி அந்த இஸ்ரேலுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த துருக்கியில இருக்கக்கூடிய அந்த நேட்டோ படையின் மீது நாங்க தாக்குதல் நடத்தல அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் யார் செய்யறா? இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. மற்ற நாடுகளையும் நாங்க இந்த போருக்குள்ள கொண்டு வர்றது, அதன் மூலமா ஈரானை வந்து பலகீனப்படுத்துறது. அதே சமயத்துல சைப்ரஸ் மேல தாக்குதல் நடத்தினது அந்த இங்கிலாந்து பாதுகாப்பு துறையே என்ன சொல்லியிருக்குன்னா, இது ஈரான் நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல அப்படின்னு சொல்லி அதை மறுத்திருக்கு. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, அமெரிக்க இஸ்ரேலிய தரப்புல இருக்கக்கூடிய அந்த பலகீனத்தை அவங்க மற்ற நாடுகளை எப்படியாவது உள்ள கொண்டு வந்து ஈரானை வந்து அழிக்கிறது, மற்றவங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுன்ற ஒரு சீர்குலைவு வேலையை செய்ய முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது தோல்வி தழுவி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு பலகீனம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த படைத்தளங்கள்லாம் கிட்டத்தட்ட இன்னைக்கு பாதுகாப்பு கட்டமைப்புகள் முழுக்க முழுக்க உடைக்கப்பட்டுருச்சு. அப்போ மறுபடியும் கட்டி எழுப்பணும். இந்த கட்டி எழுப்புறதுக்கு யாரு முதல்ல பணம் செலவு செய்ய போறா? அந்த செலவு செய்யறதுக்கான பணம் எங்கிருந்து வரும் அப்படின்றது முதல் கேள்வி. அப்போ அமெரிக்காவுடைய நிலைமை எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு பொருளாதார நிலைமை வந்து அவ்வளவு நல்ல நிலைமையில இல்லை. அப்ப இதை செய்யக்கூடிய நாடுகள் யாருன்னு பாத்தீங்கன்னா அரபு நாடுகள் தான். அரபு நாடுகளால இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏற்றுமதி கிட்டத்தட்ட நின்று போனதுக்கு பிறகு இந்த கத்தாரை சேர்ந்த அந்த மினிஸ்டர் என்ன பேசியிருக்கிறாருன்னா, எங்ககிட்ட எதுவுமே வந்து ஃபண்டு கிடையாது, எங்களுடைய நிதி நிலைமை மோசமாயிட்டு இருக்கு, நாங்க அமெரிக்காவில் முதலீடு செய்வது இல்ல மற்ற விடயங்கள்ல பாதுகாப்பு தொடர்பான முதலீடு செய்வது அப்படின்ற விஷயங்களுக்கும் ஏற்கனவே என்னென்னலாம் நாங்க அறிவிச்சோமோ அதையெல்லாம் நாங்க திரும்ப பெற போறோம். அது மட்டும் இல்ல, மற்ற அமெரிக்காவில் நாங்க முதலீடு செஞ்ச விஷயங்களையும் திரும்ப பெறறதுக்கு சூழல் வந்துகிட்டு இருக்குது அப்படி சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சூழல்ல மறுபடியும் இந்த பாதுகாப்பு கட்டமைப்புகளை கட்டி எழுப்புறதுக்கு அந்த நாடுகள் முன் வருமா? அப்போ அவங்க அதுக்கான பணம் அவங்கள்ட்ட இருக்குதா அப்படின்றதுதான் கேள்வி. இப்போ அது வந்து எல்ல குறையாத அமிர்தெல்லாம் கிடையாது. பார்க்கடலை கடைஞ்சி அவங்களுடைய செல்லத்துல எடுக்க முடியாது. கடலை மண்ணை தோண்டி அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் எரிவாயு எடுக்கிறது மூலமா மட்டும்தான் உங்களால செல்வத்தை கூட்ட முடியும். அப்போ இந்த எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த போர் நீட்டிக்குதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பாரசீக வளைகுடா வந்து முடக்கப்பட்டிருக்கோ, அவ்வளவுக்கு அவங்களுடைய இழப்புன்றது ரொம்ப கடுமையானதா இருக்கும். அப்போ அதை சரி செய்யறதுக்கே சில ஆண்டுகள் வேணும். அப்படி சரி செய்யும் பொழுது அங்க யாருக்கு ஏற்றுமதி செய்ய போறாங்க? இந்த வளைகுடா நாடுகள் இப்போ இந்த போர் முடிந்ததுக்கு பிறகு யாருக்கு ஏற்றுமதி செய்யணும்னா, ஒண்ணு ஐரோப்பிய ஒன்றியம், இன்னொன்னு சீன, இந்திய நாடுகள். இந்த சந்தைக்கு தான் நீங்க ஏற்றுமதி செய்யணும். அப்போ இந்த இடத்துல முக்கியமான உற்பத்தியாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா சவுதி வந்து யாரை நம்பி முழுக்க அவங்களுடைய 50 விழுக்காடு ஏற்றுமதி எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட சீனாவுக்கு தான் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல சவுதியுடைய அந்த நிலைப்பாடுன்றது ரொம்ப தீர்மானகரமானதா இருக்கும். ஒருவேளை இந்த பாதுகாப்பு கட்டமைப்பு உடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா மீண்டும் அமெரிக்கா கிட்ட போறதா இல்ல சீனா கிட்ட போறதா? ஒருவேளை மாறி இவங்க சீனா கிட்ட போறாங்க அப்படின்னா இந்த பிராந்திய அந்த ஜியோ பொலிட்டிக்ஸை கண்டிப்பா தலைகீழ் மாற்றத்துக்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ ரஷ்ய சவுதி உடன்பாடு, அதாவது எண்ணெய் எரிவாயு சார்ந்த உடன்பாடு, அவங்களை கத்தாரி நம்மளோட சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பிராந்தியம் முழுக்க எதிரணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா அந்த மாதிரியான ஒரு உறுதியான ஒரு நடவடிக்கை இவங்க செய்வாங்களா அப்படின்றது நமக்கு வந்து தெரியாத ஒரு எக்ஸ்பேக்டர் தான். இப்போ வரைக்கும் தெரியல. அதே சமயத்துல ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு நகர்வுகளையும் இந்த ஜிசிசி நாடுகள் செய்யவே இல்லை, இது வரைக்கும் செய்யல. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, அங்க ஒரு ஏற்கனவே ஒரு என்ன சொல்றதுங்க, அங்க ஒரு புகஞ்சிக்கிட்டு இருக்கு, எப்ப வேணாலும் அது வெடிக்கலாம். அப்ப அந்த வெடிக்கிறதுக்கான சூழல்ன்றது எது தீர்மானகரமான இருக்கும் அப்படின்னா, இந்த போர் முடிவடைகிற இடம் இந்த இடத்துல முடிவடையுதுன்றதுதான் தீர்மானகரமானதா இருக்கும். அப்போ இவங்க அமெரிக்க அதிபர் எதை வேணாலும் பேசலாம், நாங்க அவங்களை அழிச்சு ஒழிச்சிருவோம், எங்களால வந்து 1 மாசம் இல்ல 1 மாசத்துக்கு மேல கூட எங்களால போராட முடியும்னு அவர் சொல்லலாம். ஆனா ஒருவேளை 1 மாசமோ இல்ல 2 மாசம் இவர் போராடினாரு அப்படின்னா
அந்த 2 மாசமும் முடக்கப்பட்ட அந்த அந்த அரபு நாடுகளுடைய பொருளாதாரம் தாங்குமா அப்படின்னு அவருக்கு அதுதான் பதில் சொல்லணும் அவரு. அது மட்டும் இல்ல, அதனால ஏற்படக்கூடிய விலைவாசி உயர்வு அவர் நாடே தாங்குமா அப்படின்றதையும் அவர் சொல்லணும். அந்த விலைவாசி உயர்வால உலகம் முழுக்க ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா இந்த வளைகுடா எண்ணெயை எரிவாயு எண்ணெயை பயன்படுத்தி இயங்கக்கூடிய தென்கொரியா, ஜப்பான், இந்தியா, அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த நிதி பங்கு சந்தைகள்லாம் கிட்டத்தட்ட 10-15 விழுக்காடு வரைக்கும் விழுந்ததை பார்க்கிறோம். இப்போ அமெரிக்காவிலேயும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா 5-8 விழுக்காடு நினைக்கிறேன் விழுந்ததுதான் பாக்குறோம். அப்போ இன்னும் ஒரு மாசம் போகும்போது இன்னும் எத்தனை விழுக்காடு விழும், அதெல்லாம் அவரால் தாங்க முடியுமான்னு சொல்லி நம்ம அதுக்காக அந்த பதில் சொன்னார் அப்படின்னா அந்த மிரட்டல்லாம் உண்மையா பொய்யான்றது நமக்கு தெளிவா தெரிய வந்துடும். அதை பத்தி அவர் பேசவே இல்லை. அது பேசாத காரணம் என்னன்னா, அவரால் அதை பத்தி பேசினாருன்னா அதுக்கான சரியான பதில் அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லி நம்ம முடிவுக்கு வரலாம். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் நினைக்கிறேன். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.